என் கணத்துல சாக்கடை கலக்க விட்டேன் நான். எங்க அப்பத்தா கணத்துல சாக்கடை கலக்க விட்டேன். இந்த பாவத்தை எப்படியாவது என் தலையில இருந்து எடுத்துருக்கேன். அதுக்கு பிராயச்சித்தமா தான் என் சொத்தை பூரா இந்த ஊருக்கு எழுதி. அப்படியெல்லாம் செஞ்சிடாத. செஞ்சாச்சு. நல்லவன் ஆக்கிறையா வக்கீல் ரகசியமா சொல்லி என் சொத்தை பூரா ஊருக்கு எழுதி கொடுத்துட்டேன். அப்போ உனக்கு பேங்க்ல பணம் இருக்கு. காசு செலவாயிரும். பூமி என்னைக்கும் விலை போகும். இப்படி ஏமாளித்தனமா சொத்தை பூரா எழுதி கொடுப்பியா? நல்ல சொத்து என்ன கேட்டுதான். எது? வேணாம், இவங்க சங்காத்தமே வேணாம். என்கிட்ட ஆச்சும் போயிடு. எப்படி தூரம் ஓட முடியுமா அப்படி தூரம் ஓடி. தனியா போய் சொல்றியா? உனக்கு ஆத்தாவும் நான் தான், பொண்டாட்டி நான் தானே. பொய்யாது. என்னையும் கூட்டிட்டு போயிடு. பொண்டாட்டி 2-3 நாள்ல கொத்தாம அன்னைய யாருகிட்ட சொல்லாம இன்னைக்கு இப்பவே. இப்ப பேசுறது உன் பொண்டாட்டி இல்ல, பார்த்தா. உப்புறமே பேச்சு விரும்மாண்டி உன் பிள்ளைகளை நீ தான்ப்பா காப்பாற்றணும். விரும்மாண்டிக்கு ஒரு வசனம் தேங்காய் பழம் கற்பூரம் எதுவுமே வாங்கல. இந்தாப்பா கட்டு கட்டு கட்டு. கோட்டை மத பெரியப்பா உன் பிள்ளைக வாழையடி வாழையா பூவும் பிஞ்சுமா பெத்து பெரிய வாழை நீ தானப்பா அதுக்கு ஆதரவு கொடுக்கணும். விரும்பு கொஞ்சம் திரும்பு. பூசாரிக்கு காணிக்கு ஒன்றும் கொடுக்கலையே. அதான் அவசரமா போயிட்டு இருக்கேன். பேங்க்ல பணம் போட்டிருக்கேன். துட்டுக்கு கடன் சொல்லியே இல்லையே. ஏன்பா நம்பிக்கை இல்லாமல்லப்பா. இந்த மாதிரி கல்யாணம் காட்சி நடந்தா பூசாரி காணி கொடுப்பாங்க. அட பொண்ணை வைக்கிற இடத்துல பூ வைக்கலாம் இல்லையா? அதுதான். பூ இல்லைங்கய்யா, பொண்ணே வைக்கிறேன். அடடே சரி சரி. சாமியே உருமாண்டி. ராசாத்தி, நீ பூவோட பொட்டோட மகராசியா நல்லா இருக்கணும். நீ பொண்டாட்டி கூட வாரேன்னு போன் போட்டது எப்பவும் கேலி பேசுவியே, அந்த மாதிரி நினச்சிக்கிட்டேன். பரவாயில்ல, பொண்ணு நல்லா தான் இருக்கா. இவனை கட்டிக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். இவனை மாதிரி பிள்ளை கிடைக்கவே கிடைக்காது. கடவுள் இந்த மாதிரி ஒரு பிள்ளை விதைக்காம ஒரு கழுதியை வயிற்றுல விதைச்சுக்கிட்டேன். என்ன பண்ணுறது? கொஞ்ச நாளைக்கு இருப்பில பெருமா? ஒரு 2-3 நாள் இருப்போம். அது என்ன 2-3 நாள்? வருஷம் பூரா இருங்க. இது அவன் வீடு சொன்னானா? ஏன்டா சொல்லவே இல்லையா? எல்லாம் சொல்லிக்கலாம். சொல்ல மாட்டியே. நீங்க சாவி கொடுங்க, நான் போறேன். அத்தா 2 பீடி தீப்பெட்டி கொடு. பீடியும் தீப்பெட்டியும் கொடு. காசு கொடுத்துட்டு போடா. போ. இரு உன்னை சொல்லணா. சிங்கப்பூர்ல என் பையன் பண்ண குத்தத்தை இது ஏத்துக்கிட்டு சவுக்கடி பட்டு விட்டு வேலையை விட்டு விட்டு வந்து நிக்குது. சரி விடுங்க. அதான் விட்டு விட்டனே.
அவன் சிங்கப்பூர்ல சீனா கரையை கட்டிட்டு சாலியா இருக்கா. 4 பொங்கலுக்கு வரதில்ல, ஒரு கடுதாசி கூட போடுறதில்ல. அவ வந்தா என்ன வராட்டா என்ன. நான் செத்து போனதுக்கு அப்புறம் என் சொத்து பத்து ஆஸ்தி பாஸ்தி எல்லாமே என் ராசாவுக்கிட்ட. சரி, அப்ப சொத்து கிடைக்க 100 வருஷம். வாயேன், நான் சகன் சினிமாவுக்கு போறேன். நீங்க 2 பேரும் வீட்டுல போய் தனியா இருங்க. இந்த பாரு, விரும்மாண்டி புதுசா கல்யாணம் கட்டிட்டு வந்திருக்கேன். ஆமா, இங்கதான் சாலியா இருக்க போறாங்க. தேனியில இங்கதான் நானும் சகனும் வசந்த பாளைய படம் பார்க்க போறேன்ல. எந்த விசனமா பார்த்துக்கிட்டு இருக்க? இப்படி ஒரு ஏமாளியை கட்டிக்கிட்டோம் என்ன? என் புருஷனுக்கு என்ன குறைச்ச? நான் விசனப்பட? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன? டெண்டுல்கர் வேணாம், உங்க ஐயா பேரே வச்சிருவோம். நம்ம உலக்கி என்ன மாடனற மாதிரி. என்ன சண்டியரே, வெட்டுக்குத்தா? மாடு பிடிக்கையில் கொம்பு பட்டு ஆத்தி ஏறு தடவையில் அதெல்லாம் நடக்கத்தானே செய்யும். எப்படி சொல்லுவா? மாட்டேன். படத்தானே செய்ய. என்ன? ஒவ்வொரு மாடு பிடிக்க அடையாளமா ஒரு காயம் இருக்கு. யாரும் அணையாத மாட்டை அணைஞ்சு விட்டு காயமே இல்லை. என்ன அப்படி கை காட்டு. என்ன பண்ணுவீங்க? அடையாளம் என் ஆயுள் ரேகை. மறந்து வைக்க வேணாமா? துணூறு வைக்கட்டுமா? விட்டா தானே. விடுங்க விடுங்கங்கிறல்ல.